ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க நான் சிம்பிளாக பிரியாணி இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். கறி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு ஸ்பூனு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் போட்டுக்கலாம். போட்டுக்குன்னு ஃபஸ்ட்டு இது வேக வச்சுக்கிறேன். 1 கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் நான். அந்த மட்டனு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம உப்பு மஞ்சள் தூள் போட்டு 2 விசிலுக்கு வச்சிட போகிறேன். வாங்க பார்த்து வைக்கலாம். வச்சுட்டேங்க. 2 விசில் வரட்டும். நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, சோம்பு பட்டை லவங்கம் அவ்வளோதாங்க இருக்குது மசாலுக்கு. நான் பட்டை லவங்கம் வைக்கிறது வச்சுட்ருக்கேன். இப்போது ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், 2 சின்னதாக வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன். 2 சின்ன வெங்காயம், 2 சின்ன தக்காளி. அவ்வளோதான் இருக்குது மசாலுக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா வச்சுக்கலாம். வச்சு அரைச்சிடலாம் நம்ம. அவ்வளோதான். இப்போ அரைச்சிக்கணும் வரலாம். வாங்க. பாருங்க, மசாலு இவ்வளோ தான். இதுக்கு மசாலு நம்ம இவ்வளோ தான் போட போட்டு. இப்போ அதுக்குள்ளே விசில் வந்துடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. நான் தண்ணியே ஊற்றல பாருங்க. அதில் இருந்த தண்ணியே இவ்வளோ இருக்குது. தண்ணி ஊற்றாதே வேக வைங்க. இப்போ இந்த குக்கர்லேயே நம்ம தாளிச்சிக்கலாம் பிரியாணிக்கு. இதுக்கு எதுவுமே நான் போட போகிறதில்லைங்க. நம்ம அர்ச்சின் மசால் தான் இருக்குது. சிம்பிளாக நம்ம பண்ணிக்க போகிறது. பாருங்க, மசால் ஊற்றிடுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் ஊற்றி மசால் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. இப்போ இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியா, ஒரு ஆச்சி மட்டன் மசாலா எடுத்துருக்கேன். அதில் ஒரு பாதி பேக்கெட் போட்டுக்கிறேன். பாதி பேக்கெட் இருக்குது அதில். அவ்வளோதாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது நல்லா பச்சை வாசனை போட்டோம். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ நம்ம கறி போட்டுடலாங்க. வேக வச்சிருந்து பாருங்க. அதில் பாதி போட்டுக்கிறேன் நான். 1/2 கேஜிக்கு தான் பண்ணிட்டுருக்கேன். 1/2 கேஜிக்கு நான் கிரேவி மாதிரி கொச்சி மாதிரி பண்ண போகிறேன். அதனால எடுத்து வச்சுருக்கேன். பாருங்க, கறி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த தண்ணி தான் இது. எக்ஸ்ட்ரா தண்ணி இப்போ நான் ஊற்றுறேன். நான் 1/2 கேஜி மட்டனை 1/2 கேஜி ரைஸ் எடுத்துருக்கேன். அதுக்கு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். போட்டுன்னு நல்லா கலந்துக்கணுங்க. இப்போ பார்த்து கொதிக்குது. நம்ம ரைஸ் போட்டுடுறேன். 1/2 கேஜி ரைஸ் எடுத்துருக்கேன். போட்டு நல்லா கலந்துட்டு இவ்வளோ தாங்க. இதுக்கு மசாலாலாம் இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துன்னு மூடி போட்டுடுங்க. இப்போ இன்னும் ஒரு 2 விசிலுக்கு வச்சிடலாம். ரைஸும் அந்த மட்டனும் இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ அதுக்குள்ளே நான் அந்த கொஜ்ஜி பண்ண போகிறேங்க. மட்டன் கொஜ்ஜி. வெங்காயம் போட்டுடுறேன். வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். அதுவும் நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த டைமில் தக்காளி போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் தாங்க எடுத்துட்டேன். ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன் இல்லையா, அதனால் 2 சேர்த்து ஒரு கைப்பிடி கூட இல்லைங்க. கொத்தமல்லி புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த டைமில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியா பொடி, மட்டன் மசாலா ஆச்சிது தான் எடுத்துருக்கேன். மட்டன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. கறி போட்டுடுறேன். அவ்வளோதான் கறி. நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சமாக அந்த மசால் வேகணும் இல்லைங்களா, பச்சை வாசனை போட்டு. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுறேன். வேகட்டும் வருங்க கொஞ்ச நேரம். பாருங்க, இந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. போதுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இது மத்தியானத்துக்கு ரைஸ்க்கு ஒரே வாட்டி பண்ணிடலான்னு பண்ணிட்டேன். இப்போ பிரியாணி பார்க்கலாம். பாருங்க, இது ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ரெடியாக இருக்கு பாருங்க.
போதும். ஆஃப் பண்ணிடுறேன். நான் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு வந்தேன். இப்போ எடுத்துடுறேன். இது பாருங்க மட்டன் பிரியாணி. இதில் வந்து பசங்க எதுவுமே எடுத்து வைக்க மாட்டாங்க, இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. வெறும் ரைஸு மட்டன் அவ்வளோதாங்க இருக்கும். ஆனால் செஞ்சு பாருங்க, சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் மாத்திரம் சூப்பராக இருக்குதுங்க. செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நான் போய் சாப்பிட போகிறேன், பசிக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. எனக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் மாத்திரம் சூப்பராக இருக்கு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு.